கடந்த வருடம் 2023ஆம் ஆண்டு நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் வசூலில் சக்கப்பாடு போட்டது. இது ரஜினிக்கு வெற்றிக்கனியை மீண்டும் பறித்து கொடுத்ததுனே சொல்லலாம். அதற்கு முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய படங்கள் சரியாகவே போகல. மக்களிடையே நல்ல வரவேற்பு பெறல. வசூலையுமே பலத்த அடி வாங்கினது. ஆனால் ஜெயிலர் திரைப்படம் அதையெல்லாம் புரட்டி போட்டு வசூலை சக்கப்பாடு போட்டது. கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே வசூலையும் வாரி குவித்தது. இதற்கு காரணம் அனிருத்தோட பங்கும்னே சொல்லலாம். இதில் வரும் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், பாட்டாகட்டும் எல்லாமே சூப்பர் ஹிட். அது கேட்டபடி விநாயகம் வில்லனும் இதில் அசத்தி இருப்பார் ரஜினிக்கு இணையாக. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து 2ஆம் பாகத்தை இயக்க திட்டமிட்டிருக்கார் நெல்சன். அதே கூட்டணியில் உருவாக இருக்கும் ஜெயிலர் 2 படத்தோட அறிவிப்பும் சமீபத்தில் வெளியானது. டீசர் மற்றும் அனௌன்ஸ்மெண்ட் யூடியூப்பில் வெளியானது. இந்த வெளியான அறிவிப்பும் வைரலானது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் ரஜினி இல்லை, இது டூப்புன்னு சொன்னாங்க. அதை அடுத்து ஷூட்டிங்கில் எடுக்கப்பட்ட அந்த படப்பிடிப்புமே வெளியிட்டாங்க. அதுவுமே வைரலானது யூடியூப்பில். தற்போது ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலின்ற படத்தில் நடித்துட்டு வர்றாரு. இதனோட படப்பிடிப்பு நிறைவடைந்த உடனே ஜெயிலர் 2 படப்பிடிப்பு தொடங்கும் சொல்லப்படுது. இப்பொழுதைக்கு இதனோட டைட்டில் ஜெயிலர் 2ன்னு வச்சுருக்காங்க. இதற்கிடையில் ஜெயிலர் 2 படத்தில் மோகன்லால், சிவராஜ்குமார் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தற்போது இந்த படத்தோட நடிகைகள் கிட்டத்தட்ட யாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இதில் ஏற்கனவே விநாயகன்ற வில்லன் முதல் பாட்டிலே இறந்துட்டார். தற்போது 2ஆம் பாகத்தில் இந்த கதாபாத்திரத்தில் வில்லன் யார் அப்படின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. அதாவது இந்த படத்தில் வில்லன் எஸ்ஜே சூர்யானும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா செம்மன், வினோத் ஜோஸ் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் வில்லனாக இந்த படத்தில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் தகவல்கள் வெளியாகிருக்கு. விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளிவரணும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.